பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த தீர்ப்பு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. முன்னாள் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா தனது வீட்டில் பணிபுரிந்த 47 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் மீது பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகன் புகார் அளித்திருந்தார், தனது அம்மாவை காணவில்லை என்று. அந்த வழக்கை விசாரணை நடத்திய போது அந்த பெண் பிரஜ்வல் ரேவண்ணாவின் தோட்டத்து வீட்டில் மீட்கப்பட்டிருந்தார். அப்போது அந்த பெண் புகார் அளித்தார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு பாலியல் புகார்கள் வந்தது. அது மட்டுமல்ல, அவரது செல்போனை பறிமுதல் செய்த போது அதில் 3000க்கும் அதிகமான பெண்களின் ஆபாச வீடியோ இருந்ததாக சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பான வழக்கு கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூலை 18 அன்று அனைத்து வாதங்களும் நிறைவு பெற்றது. 26 சாட்சியங்கள் மற்றும் 180 ஆவண ஆதாரங்கள் என அனைத்தும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த 180 ஆவண ஆதாரங்கள் என்பது அவர் சென்று வந்த இடங்களின் கூகுள் மேப், அதாவது எந்த தேதியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்டதோ அந்த தேதியில் அவர் இருந்த இடங்கள், அதன் பிறகு அவர் பயணித்த இடங்கள், இந்த பெண்ணை அடைத்து வைத்ததாக கூறப்பட்ட தேதியில் அவர் பயணித்த இடங்கள், அதாவது தோட்டத்து வீட்டில் அந்த பெண்ணை அடைத்து வைத்ததாக சொல்லப்பட்டது. அன்றைய தினம் அவர் பயணித்திருக்கிறாரா, இது போன்ற அனைத்து ஆதாரங்களையும், அதாவது டெக்னிக்கல் எவிடன்ஸ் என்று இந்த ஆதாரங்களை ஆவணங்களாக 180 பக்கங்கள் தாக்கல் செய்திருந்தன. 180 ஆவணங்களில் பெரும்பாலான ஆவணங்கள் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு எதிராகவே இருந்தது என்று கூற வேண்டும். அவர் வழக்கில் அவர் குற்றம் புரிந்துள்ளார் என்பதற்கு இந்த ஆவணங்களும் 26 சாட்சியங்களும் அளித்ததை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவர் குற்றவாளி என தற்போது அறிவித்திருக்கிறது. தண்டனை விவரங்கள் என்ன என்பதை நாளை அறிவிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றம், பெங்களூரில் உள்ள மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வந்தது. மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய வழக்கு. அவர் மீது இன்னும் பல்வேறு பாலியல் புகார்கள் உள்ளது. தற்போது வந்துள்ள இந்த தீர்ப்பு என்பது முதலில் தனது வீட்டில் பணிபுரிந்த 47 வயது பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்த அந்த விவகாரம் தான் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் ஒருவருக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறப்பு புலனாய்வு விசாரணையின் போது அவர் மீது இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர 2 பேர் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கும் தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த ஓராண்டாக அவர் சிறையில் இருக்கும் அந்த நிலையில் தற்போது அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.